ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வதக்கிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா வதங்கட்டும். தக்காளி போடுறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி எச்சாவே ஊற்றுறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரமே வதங்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். மசால் ஃப்ரெண்ட்ஸ், நான் நான்வெஜ்ஜு செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசால் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் வரமிளகாய் தூளும் கொஞ்சம் காரத்துக்காக போட்டேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும், வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கொதிக்க விடணும். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயும் தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். சன்னாவை நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கும் சன்னாவையும். இப்போ சன்னாவும் உருளைக்கிழங்கு போட்டு தான் மசால் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோழி குழம்பு டேஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதனால் நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சன்னாவும் கொஞ்சம் போட்டு வேகட்டும்னு போட்டிருக்கேன். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டே சன்னாவை போட்டேன், நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிக்கலாங்கிறக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரட்டும், உருளைக்கிழங்கு போட்டிருக்கறனால ஒரு கொதி வரட்டும்னு நான் விட்டுருக்கேன். மல்லி இலை போட்டுட்டேன். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோழி குழம்பு டேஸ்ட்டுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாதம் போட்டு அது மேலே இந்த குழம்பு ஊற்றிட்டு கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் தனியாக வறுவல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுடு சாதத்துக்கு இது பிணைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வறுவல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.